நம்ம லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம பேசுறோம் அப்படின்னும் போது இன்னும் நம்மள வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. பார்க்குறவங்களுக்கு எல்லாமே தப்பாக தான் இருக்கும். அவங்களுக்காக நாங்கள் வாழ முடியாது. எப்படி அந்த வீடு வந்தது, எப்படி கல்யாணம் நடந்தது, ஆனால் வெளியில் பப்ளிக் வந்து அதை பற்றி தேவையில்லாமல் பேசும்போது பிரேக் அவுட் ஆன அந்த இன்சிடென்ட் எனக்கு ஆம்புலன்ஸ் சவுண்டு மட்டும் தான் கேட்குது. இவ ஆம்புலன்ஸில் போய்கிட்டு இருக்கா. அது அந்த ப்ராப்ளம் வேணாம். அன்னைக்கு தான் ஃபீல் பண்ணேன். உங்கள் மகள்கள் அவங்க உங்களை கொஷின் பண்ணிடுவாங்கன்ற ஒரு தாட், ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கா? ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. 2 முறை இவங்க லைஃப்பில் வந்து ப்ராப்ளம் நடந்திருக்கு. ஸோ தப்பு கண்டிப்பாக அவங்க மேலே தான் இருக்கும். நீ எப்படி சப்போர்ட் பண்ணுற அந்த மாதிரி எதுன்னு உங்களை வந்து கேட்டிருக்காங்களா? நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருந்தாங்க. பேபி வேண்டான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எப்போ ஜாலியாக இருக்கணும், சுற்றிட்டு இருக்கணும், பேபி வேண்டான்னு சொல்லிட்டு என்ன ஒரு பொண்ணு என்னோட டிசிஷன் இல்லை, எப்படி வேணாலும் போகலாம். என்னோட சீரியலில் என்னோட பசங்க ரோல் பண்ணியிருக்காங்கல்ல, நானும் அந்த மாதிரி பண்ணுறேன்னு நான் சொன்னேன். இந்த ஃபீல்டுக்கு மட்டும் வரக்கூடாது. அம்மா பார்த்தியை இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு காஸ்டிங் டைரக்டர் இவளுக்கு கால் பண்ணி, மிதுனுக்கு எப்படி எல்லா சேனல்லையும் லிங்க் இருக்குது தெரியுமா, அவன் எல்லா கேர்ள்ஸையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறான். இவ ஃபோன் பண்ணி அழுவா, கூட போகிறதவங்க யார் சரி வேணும் அப்படின்னு. நான் டக்குனு விட்டு சொன்னேன், நான் பண்ணிக்கிறேன். அப்படி தான் வந்து அந்த பாண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய பிரச்சனை அப்படி இப்படி நடந்துட்டுலாம் இருக்கும்போது, நல்லது நடக்கும் போதும் சரி, கெட்டது நடக்கும் போதும் சரி, நான் நிறைய அவ கூட தான் இருந்திருக்கேன். நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. மிதுன் அண்ட் திவ்யா, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்கள் குழந்தைய அவர் மடியில் உட்கார வச்சு காது குத்திருக்கீங்க. ஆமாம், தாய் மாமாவா. கிடைக்கிற நேரத்துலலாம் கூட ஃப்ரெண்டு இருக்கிறது முக்கியம் இல்லை. அவங்க நினைக்கும் போது ஏதோ ஒன்று நடக்குது அவளுக்குன்னு டக்குன்னு கால் பண்ணி, நீ நல்லா இருக்கியா, ஓகேவா அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த தருணங்களில் நீங்கள் அவங்க கூட இருந்திருக்கீங்க? நம்ம ஒரு 8 வருஷம் இருக்குமா, 8 to 10 years. ஃபஸ்ட்டு மீட் பண்ணது மகராசின்னு ஒரு சீரியல் தான். நான் ஏதோ ஒரு எங்கேயோ நாங்கள் ஹரித்வார்னு ஒரு இடத்துல மீட் பண்ணோம். ஹரித்வாரில் தான் எங்களுக்கு ஷூட் நடந்தது. அப்போயே வந்து திவ்யாவை பார்த்தா எங்களுக்கு பயம். நாங்கள் ஆரியன் எல்லாமே, திவ்யாவா அந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்குது, போல்டாக இருக்குது, பயமாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப பேச மாட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு ஹரித்வாரில் நம்மளுக்கு நான்வெஜ் தேவைன்னு சொல்லும்போது அப்போ ஃப்ரெண்ட் ஆனோம். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கண்டினியூஸாக போய்கிட்டு இருந்தது. நிறைய பிரச்சனை அப்படி இப்படி நடந்துட்டுலாம் இருக்கும்போது, நல்லது நடக்கும் போதும் சரி, கெட்டது நடக்கும் போதும் சரி, நான் நிறைய அவ கூட தான் இருந்திருக்கேன். A to Z எல்லா விஷயத்துலேயும் நான் இருந்திருக்கேன். அப்போயும் வந்து இவள் குழந்த பிறந்த உடனே வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து நேம் வைக்கும்போது ஐயர் சொன்னார், கூட பிறந்தவங்க யார் சரி வேணும் அப்படின்னு. நான் டக்குனு விட்டு சொன்னேன், நான் பண்ணிக்கிறேன். அப்படி தான் வந்து அந்த பாண்டு ஸ்டார்ட் ஆச்சு. நானே பேர் வச்சுக்கிறேன், நானே பேர் இது பண்ணிக்கிறேன்னு சொல்லி பேர் வைக்கிறதுலேருந்து காது குத்தும் போதும் சரி, நானே பண்ணிக்கிறேன், நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் பாண்டு ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கு வரைக்குமே என்னைய அவள் திட்டினதும் இல்லை பெருசாக. நான் வந்து எல்லாம் திட்டுவேன், ஆனால் என்னை திட்டவே மாட்டான். இது வந்து என்னை எப்படி அனுசரித்து போகணுமோ அப்படியே போயிடுவாள். ஆனால் நான் வந்து கத்திக்கிட்டே இருப்பேன், திட்டிக்கிட்டே இருப்பேன், இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவள் என்ன வந்து எப்படியோ தம்பி ஆனால் அவளை விட 5 மாதம் நான் தான் மூப்பு. ஸோ பொதுவாக இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2 விதமான பெண்கள் தங்களை செக்யூர் பண்ணிக்கிறதுக்காக ஒருத்தவங்க சிரிச்சுட்டே போயிடுவாங்க. எது சொன்னீங்கனாலும் ஆன்னு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரமாக ஓப்பன் அப் ஆக மாட்டாங்க. இதில் 2வது விதமாக தான். அதனால தான் அவங்களுக்கு பார்க்கும்போதே அவங்கள ரொம்ப ரூடுன்னு, அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு குழந்தைத்தனம் இருக்கும், அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு உண்மை இருக்கும். ஆக்சுவலி நான் இது சொல்லியிருக்கேன், நான் பேசுகிற வரைக்கும், பேசாமல் இருக்கிற வரைக்கும் அவங்க எல்லாரும் இது வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு தோணுது, ரொம்ப பேச மாட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன், யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன், அதே மெயின்டைன் பண்ணிட்டு போகிறேன். நான் பேசிட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நான் என்னோடய வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லாமே பேசிடும், ஃபில்டர் எல்லாமே பேசிகிட்டே இருப்பேன். என்னோட வீக்னஸ் தெரிஞ்சிடும். அவங்க பிரேக் அவுட் ஆன அந்த இன்சிடென்ட்
அங்கேருந்து தான் உங்களுக்கு அந்த அந்த நம்பிக்கை வந்திருக்கு, இவங்க உண்மையிலேயே என்னை ஒரு தம்பி ஸ்தானத்தில் வச்சு தான் பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ அது அந்த அந்த இன்சிடெண்ட் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? நான் ஈசிஆரில் ஷூட்டில் இருந்தேன். எனக்கு ஆம்புலன்ஸ் சவுண்டு மட்டும்தான் கேட்குது. இவ ஆம்புலன்ஸில் போய்கிட்டு இருக்கா. அன்னைக்கு ஏதோ அது அந்த ப்ராப்ளம் வேணாம். ஆனால் அன்னைக்கு அந்த ப்ராப்ளம் அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆனது. அன்னைக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸில் போய்கிட்டு இருக்கு, இவ போய்கிட்டு இருக்கா. எனக்கு அன்னைக்கு கால் கையெல்லாம் நடுங்க ஆரம்பித்து ஒரு மாதிரி ஆகி, அப்போ விக்ரமாதித்தன் சார் தான் டிரெக்டர். அவர்கிட்ட சொல்லிட்டேன், சரி என்னை விட்டுருங்க அப்படின்னு. என்ன பண்ணார்னா டக்குன்னு என்னை க்ளோஸ்அப் பண்ணிட்டு என்னை அனுப்பிட்டார். எனக்கு அப்போ வந்து கார் ஓட்டவும் தெரியாது ஒழுங்கா. அப்போ தான் கார் வாங்கின புதுசு, கார் ஓட்ட தெரியாது. காரை வந்து ஸ்லோ எப்படியும் வந்து ஈசிஆர்லேருந்து இங்கே கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே வந்துட்டா லேடிஸ் வாட்டுக்குள்ளே என்ன அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு தான் ஃபீல் பண்ணேன், ஓகே இதுதான் சகோதரத்துவம் அப்படின்னு. ஸோ ஸோ அவங்க இப்போது நமக்கு பிடிச்சவங்களை பற்றி ஃபோனை எடுத்தாலே, டிவியை போட்டாலே ஏதாவது ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்கள பற்றி நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் போய்கிட்டே இருக்குது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக, எவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது? எனக்கு என்ன உண்மைனா, எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு என்ன நடந்தது, எப்படி அந்த வீடு வந்தது, எப்படி கல்யாணம் நடந்தது, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் வெளியில் பப்ளிக் வந்து அதை பற்றி தேவையில்லாமல் பேசும்போது, ஏன் நீங்கள் அப்படி இருக்கீங்க, உண்மைன்னா எனக்கு தெரியணும்ல. அப்போ இவ ஃபோன் பண்ணி அழுவா. நான் சொன்னேன், இதை பற்றி கவலைப்பட்டா நம்மளுக்கு ஒன்றுமே நடக்க போகிறது, எங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். இப்போ நாளை பின்னைக்கு நம்ம கஷ்டத்தில் விழுந்தா கூட அந்த சொல்கிறவன் வந்து ₹1 கொடுத்து நீ சாப்பிட்டுக்கோ இது ஓகே அப்படின்னு சொல்ல போகிறது யாருமே கிடையாது. நம்ம தான் உழைக்கணும். இன்றைக்கி நம்மளுக்கு ஒர்க் இல்லையா, நாங்கள் தான் சமாளிக்கணும். நம்மளுக்கு இஎம்ஐ கட்ட முடியலையா, நம்ம தான் சமாளிக்கணும். அவன்கிட்ட போய்ட்டு கேட்டால் கடனாக தான் கேட்க முடியுமே தவிர, அவன் வந்து ஓகே நீ வச்சுக்கோ அப்படின்னு யாருமே கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் அதை பற்றி அப்படின்னு போட்டு விட்டுறணும். இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான். நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லுவேன், இவளுக்கே சொல்லு, இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்குமா அப்படியே இருந்துட்டு போயிடுவோம், வேறு ஒன்றும் வேணாம், அவ்வளோதான். நம்ம இறந்து போனதுக்கப்புறம் அந்த நிலம் கூட நம்மளுக்கு சொந்தமே கிடையாது. பூச்சி புழு எல்லாமே அரைச்சி போட்டு நம்மளை மொத்தமாக முடிச்சு போய்கிட்டே இருந்துடும். நீங்கள் 2 பேரும் பேசும்போது உங்களுக்குள்ளே என்ன ஒரு பாண்டிங் இருக்குது, என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம கூட இருந்தால் எந்த மாதிரியான ப்ராப்ளமாக இருந்தாலுமே அது நம்மளை கடந்து வந்துட முடியும். பட் இதையுமே கொச்சப்படுத்தக்கூடிய உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு இங்கே பார்க்கும்போது எனக்கு புரியுது. பட் அங்கேருந்து பார்க்குறவங்க இப்போ கூட என்ன கமெண்ட் பண்ணுவாங்கன்றதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருந்தாங்க, நடந்திருக்கு. ஆமாம் நடந்திருக்கு. ஆனால் வந்து இவளும் நானுமே வந்து அதை பெருசாக எடுத்துக்கிட்டதே கிடையாது. எங்களை பற்றி எனக்கு தெரியும். இவளை பற்றி நிறைய பேர் வெளில தப்பாக சொன்னால் கூட எனக்கு இவளை பற்றி எனக்கு தெரியும். இவள் கரெக்டான ஒரு கோடில் இருப்பாள். அந்த கோடை மீறி அங்கிட்டு போக மாட்டா, இங்கிட்டும் வரமாட்டா, அப்படியே நின்றுவா. யார் என்ன பேசினாலும் என்ன இது பண்ணாலும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னால், நான் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் நான் மென்டலாகவே இருந்திருப்பேன். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எப்படின்னா, நான் சின்னதுலேருந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் ஃப்ரெண்ட்லியாக வந்து நிறைய பேருக்கு அந்த காஸ்டிங் வேலை பார்க்குறது, யாராவது ஆர்டிஸ்ட் வேணுன்னா ஓகே பண்ணது. ஒரு காஸ்டிங் டைரக்டர் இவளுக்கு கால் பண்ணி, மிதுனுக்கு எப்படி எல்லா சேனல்லையும் லிங்க் இருக்குது தெரியுமா, அவன் எல்லா கேர்ள்ஸையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறான் அப்படின்னு. நீங்கள் அதை பற்றியெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு வராதிங்க, ஃபோனை வைக்கிறீங்களா அப்படின்னு. இதுதான் நம்பிக்கை. அவன் ஏன் அப்படி பேசுனாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னென்னா, நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அவனை நம்பி ஹெல்ப் கேட்டிருக்காங்க, அவங்க பண்ணவே இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே இந்த யார் ஃப்ரீயாக இருக்காங்க ஆர்டிஸ்ட்டு, யாருக்கு ஒர்க் இல்லாமல் இருக்குது, அவங்க எல்லாரையும் முதல்ல தூக்கி பிடிச்சி அவங்களுக்கு கொடுத்தா வந்து அவங்களுக்கு ஒர்க் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், நல்லது நடந்த மாதிரி இருக்கும். இதனால் எனக்கு ₹1 லாபம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. திரும்ப அவங்க எனக்கு பண்ண போகிறாங்களாங்கிறதே எனக்கு தெரியாது. ஆனால் இது எனக்கு இந்த லைஃப்பில் எனக்கு நிறைய விஷயம் நடந்துருச்சு. ஆனால் அதுவே தப்பாக சொன்னவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. பொதுவாக
பெண்கள் வந்து ஒரு ஆண் கிட்ட நல்லா சிரிச்சு கிரிச்சு பேசிட்டாங்கன்னு வைங்களேன், அதையே வந்து நிறைய விதமா மாத்தி பேசுவாங்க. பட் நம்ம லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம பேசுறோம் அப்படின்னும் போது இன்னும் நம்மள வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இது எந்த விதத்துல நியாயம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஆண் வந்து நமக்கு சப்போர்ட்டா இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு வந்து இவங்க கிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஏதோ ஒரு நீட்காக தான் அவர் வந்து சப்போர்ட் பண்றாரு, நீங்களும் பேசுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உங்க பதில் என்ன? இல்ல நீங்க அதை பார்த்து உங்களுக்கு ஏதேனும் இப்படி நினைச்சிருவாங்களோன்ட்டு நீங்க எதை பயப்படுறீங்களா? ஆக்சுவலி எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எனக்கு இருக்கிறதே ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அதில் இருக்கிறது மெயின்னா இவன் என் ஃப்ரெண்டு இல்லை, என் தம்பி. அது அந்த ஃப்ரெண்டு கணக்குலேயே எடுக்க மாட்டேன். என் வீட்டில் ஒரு பிரதர் இருந்தால் எப்படி, அந்த மாதிரி என் ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கா. இன்னொன்று என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆரியன். என்ன இருந்தாலும் நான் ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க நின்றுட்டு என்னன்னு கேட்பாங்க. ஆனால் என்கிட்ட இந்த எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்க ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. அது மற்றவங்க தப்பாக நினைக்கிறாங்க. நம்மளோட பாண்டிங் நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? பார்க்குறவங்களுக்கு எல்லாமே தப்பாக தான் இருக்கும். அவங்களுக்காக நாங்கள் வாழ முடியாது. எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு நிற்பாங்க. என்னோடய அப்பா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, மற்றவங்க யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் என்னான்னு எனக்கு தெரியும். இன்னொன்று சொல்லணுன்னா, அந்த மாதிரி கேரக்டர் இருந்திருந்தா சொல்லக்கூடாது. இது என்னன்னா, நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், நான் நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது நான் பேபி வேண்டான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எப்போவும் ஜாலியாக இருக்கணும், சுற்றிட்டு இருக்கணும், பேபி வேண்டான்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு பொண்ணு என்னோட டிசிஷன் இல்லை, எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் இல்லை, இது வாழ்க்கை கிடையாது. ஒரு பெண்ணுன்னா என்னோட பேபியை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், என்னோட பேபியை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வரும்போது, அப்போ இந்த இன்டென்ஷனில் எந்த பொண்ணு அந்த மாதிரி இருப்பா சொல்லுங்கள்? அந்த மாதிரி அந்த தாட்டே வராதில்ல. இது வரைக்கும் என்னோட இந்த இண்டஸ்ட்ரியில் யாரும் அந்த தப்பாக பார்த்ததும் கிடையாது. இது வரைக்கும் யாரும் என்கிட்ட வந்து பேசினதும் கிடையாது. ரொம்ப ரெஸ்பெக்டாக தான் பேசியிருக்காங்க. இந்த என்னோடய லைஃப்பில் தப்பானது என்னோட ராங் டிசிஷன்னால தவிர யாரும் என்ன அந்த மாதிரி அப்ரோச் பண்ணதில்லை. நான் அந்த மாதிரி விட்டு கொடுக்கவும் இல்லை. யார் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சிருக்கேன். இவ சொன்னால ஒரு கோடு வச்சுருக்கேன். என்னோட ஒரு சர்க்கிள் இருக்குது எனக்கு. அந்த சர்க்கிள்குள்ளே யார் வேணும் அவங்கள மட்டும் விடுவேன். அது ரொம்ப பேரும் இருக்க மாட்டாங்க. அது என்னன்னு சர்க்கிள் வெளியே அவ்வளோதான் இருப்பாங்க. இல்லை ஹாய் பை ஷூட்டிங் வந்தால் பேசுகிறேன், நல்லா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. தப்பாக பார்த்தது இது வரைக்கும் இல்லை. தப்பாக பேசுகிறவங்களுக்கு நான் கவலைப்பட மாட்டேன். எஸ் மிதுன், இவங்க இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள், ஒரு சரௌண்டிங்ஸ் இருப்பாங்க இல்லையா? நான் ஃப்ரெண்ட்ஸை மீன் பண்ணலை, பொதுவான மக்கள் சரௌண்டிங்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க உங்களை மீட் பண்ணும்போது நீங்கள் 2 பேரும் ஒரு அக்கா தம்பின்ற ஒரு இதில் இருக்கீங்க. இருந்தாலுமே 2 முறை இவங்க லைஃப்பில் வந்து ப்ராப்ளம் நடந்திருக்கு. ஸோ தப்பு கண்டிப்பாக அவ மேலே தான் இருக்கும். நீ எப்படி சப்போர்ட் பண்ணுற அந்த மாதிரி எதேனும் உங்களை வந்து கேட்டிருக்காங்களா? இல்லை காசிப்ஸ் கேட்குறதுக்கு விருப்பப்பட்டிருக்காங்களா? அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன பதிலடி கொடுப்பீங்க? அப்படி பெருசாக யாருமே என்கிட்ட வந்து கேட்டதில்லை. என்னென்னா என்னுடைய வாயை பற்றியே நிறைய பேருக்கு தெரியும். நான் மூஞ்சி கடிச்ச மாதிரி சொல்லி விட்டுருவேன். நான் யாரையும் வந்து இவங்களால எனக்கு நல்லது நடக்க போகுது, கெட்டது நடக்கலாம் பார்க்கவே மாட்டேன். உண்மையாக உடச்சிட்டு போய்கிட்டே இருந்துருவேன். அதனாலே நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச முடியாது அப்படின்னு. அப்படி கேட்டிருந்தா கூட நீ அந்த இடத்துல இருந்து பார்த்துருக்கியா? எனக்கு தெரியும்ல. நான் அனுபவத்தில் A to Z, இவ பெங்களூர்லேருந்து வந்து இங்கே தங்கி இருந்ததுலேருந்து, தனியாக புது வீடு வாங்கி, இவ கஷ்டப்பட்ட நகை எல்லாத்தையும் கொடுத்து ஒரு புது வீடு வாங்கி உள்ளே போனதுலேருந்து, காஞ்சிபுரத்தில் கல்யாணம் நடந்ததுலேருந்து, 2 மூத்த குழந்தையும் சரி, அதுக்கப்புறம் 2வது குழந்தை வந்ததுலேருந்து சரி, எல்லாமே நான் பார்த்துருக்கேன்ல. அதனால் யார் என்ன சொன்னாலும் அதுக்கு பதில் என்கிட்ட நிறையா இருக்கும். அதனால் யாரும் வந்து டக்குன்னு வந்து கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்குமே திவ்யா பற்றி பேசினது இவளை பற்றி பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. பாவம் எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு தெரியாது. ஆனால் நான் சொல்லுவேன், அவள் தனியாக ஹேண்டில் பண்ண தெரியும், அவளுக்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவா, என்னென்ன பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணி விட்ருவா. பட் திவ்யா என்ன ஹேண்டில் பண்ணாலுமே பொண்ணுங்க மேலே ஈஸியாக பழிய போட்டுடுறாங்க. இவன் மேலே தான் தப்பாக இருந்திருக்கும்ப்பா, இவன் நல்லா அழகாக இருக்கா, மேக்கப்லாம் பண்ணியிருக்கா, மீடியாவில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கா, நிறைய சான்சஸ் எல்லாம் கிடைக்குது, எவ்வளோ ஆக்டர் ஸ்கூல்லாம் நடிக்கிறா, இவ தான் ஏதோ தப்பு பண்ணியிருப்பா, நமக்கு வெளியில் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க, இவ தான் ஏதோ தப்பு பண்ணியிருப்பான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் அப்போவே சொல்லிட்டேன், சொல்லவங்களுக்கு நான் பதில் கொடுக்கணும்னு எனக்கு இல்லை. நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மற்றவங்க பற்றி பேசுகிறதே ஒரு இதுன்னு தோணுது.
ஹாபி ஹாபி வேலை. அதுதான் வேலை அவங்களுக்கு. அவங்களும் வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்கும். அது விட்டுட்டு மற்றவங்க பற்றி பேசுறது, காசிப் பண்ணுறவங்க எப்போவும் அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனையில் தான் இருப்பாங்க. இன்னொன்று என்ன, மற்றவங்க பற்றி யோசிக்காமல் அவங்களோட லைஃப்னு சொல்கிறவங்க அவங்களும் அந்த ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறவங்க தான் மற்றவங்க வீட்டை பற்றி பேசுவாங்க. நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன். ஸோ நம்ம மக்களை பற்றி மற்றவங்கள பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். பட் இன்னொரு பயம் இருக்குது. உங்கள் மகள்கள், உங்கள் டாட்டர்ஸ், எஸ்பெஷலி உங்கள் ஃபர்ஸ்ட் டாட்டர், அவங்க உங்களை கொஷின் பண்ணிடுவாங்கன்ற ஒரு தாட், ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கா? ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. ஆனால் போக போக இப்போ இன்னும் குட்டி இல்லை, பெரியவங்க ஆயிட்ட அப்புறமா அவங்கள தெரிஞ்சுப்பாங்க அம்மா எப்படின்னு. ஸோ ஜெய்ஷ்னாவுக்கு என்ன சொல்லி நீங்கள் அவங்கள வளர்த்துட்ருக்கீங்க? ஒரு பொண்ணா இந்த இந்த சொசைட்டியை நீ எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றத என்ன மாதிரி சொல்லி நீங்கள் அவங்கள வளர்த்துட்டு வரீங்க? அது இப்போவே அவளுக்கு அவ்வளோ ப்ரெஷர் நான் போடலை. இன்னும் குட்டியாக இருக்கிறதுனால அவளுக்கு நான் சொல்லியிருக்கேன், நீ நல்லா படிச்சுட்டு, மெயின் படிக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பா, ரொம்ப நல்லா படிப்பாவா. இன்னொன்று என்னென்னா, படிச்சுட்டு நீ தான் உன்னோட தங்கச்சியை சொல்லிக் கொடுக்கணும், நீ தான் டீச்சர்னு சொல்லும்போது அப்போது அவள் கொஞ்சம் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணி கிளாஸெல்லாம் மார்க்ஸ் எல்லாம் நல்லா எடுப்பாள். நீ நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல ஜாபுக்கு சேர்ந்துட்டு அவளுக்கு என்னன்னா, அம்மா நானும் உங்கள் கூட ஷூட்டிங் வரேன், நான் என்னோடய சீரியலில் என்னோடய பசங்க ரோல் பண்ணியிருக்காங்கல்ல, நானும் அந்த மாதிரி பண்ணுறேன்னு. நான் சொன்னேன், இந்த ஃபீல்டுக்கு மட்டும் வரக்கூடாது, அம்மா பார்த்தியே இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கு தெரியும், ஒரு ப்ராஜெக்ட் ஆகிட்ட அப்புறமா அம்மாவுக்கு இவ்வளோ கேப் இருக்கும், அப்போது கஷ்டம், அது மட்டும் அவளுக்கு தெரியும். சொல்லியிருப்பேன், ஏன்னா அது இப்போவே சொல்லி கொடுக்கணும் பசங்களுக்கு, இல்லை அது மட்டும் சொல்லுவே தவிர மற்ற எந்த ப்ராப்ளமும் நான் சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கும்போது நீ நல்லா படிச்சுட்டு நீ ஆர்மிக்கு சேரணும், ஒன்றும் பைலட் ஆகணும், இல்லைன்னா நேவியில் இருக்கணும், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அதுதான் இப்போ அவளோட மண்டையிலும் இருக்குது. நான் இதுதான் பண்ணணும், அம்மா சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன், நீ பைலட் ஆகிட்டு உன்னோட ஃப்ளைட்லேயே நானும் நம்ம தங்கச்சியில் கூட்டிகிட்டு நீ என்ன ஃபாரின்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும், அவ்வளோதான். அதுதான் நீ பெரியதை விட்டு என்ன ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு போகணும். அதுதான் விட்டா வேறு எந்த ப்ரெஷரும் நான் போடலை. அவளுக்கு படிக்கிறதுலேயும் அவ்வளோதான், ரொம்ப ப்ரெஷர் போட மாட்டேன். படின்னு சொல்லுவேன், அவ்வளோதான். ஆனால் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறான். மார்க்ஸ் கம்மி எடுத்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பண்ணுன்னு சொல்கிறேன். ரொம்ப ப்ரெஷர் போட மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் படிக்கிறதுக்குன்னு. ஜெய்ஷ்னா வந்து எவ்வளோ ஒரு அன்பான பாப்பா, எவ்வளோ உங்ககிட்ட அன்பாக இருப்பாங்க, உங்ககிட்ட எவ்வளோ விளையாடுவாங்க, அவங்கள பற்றி சொல்லுங்களேன். ஜெய்ஷ்னா பொறுத்த வரைக்கும் எங்க கூட பிரயூசி அளவுக்கு ஜெய்ஷ்னா கிடையாது இல்லையா? ஜெய்ஷ்னா எப்படியுமே எப்பயுமே வந்து தூரமாக தான் இருப்பா. அம்மா பொண்ணு தான். ஆமாம், அம்மா பொண்ணு தான். ஆமாம். ஆனால் வந்து பிரயூசி அப்படி கிடையாது. அந்த மாமாங்கிற விட எப்படி கண்டுபிடிச்சா என்ன பண்ணான்னு தெரியாது. ஃபோன் எடுத்தா மாமா, வீட்டுக்கு வந்தா மாமா, அப்புறம் நான் வந்துட்டா வந்து என் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு நிறைய கதை சொல்லுவாள். ஆனால் எங்களுக்கு பாதி புரியாது, ஆனால் நிறைய கதை சொல்ல ஆரம்பிச்சிருவா. தாத்தா இது பண்ணாங்க, அம்மா இது பண்ணாங்க, எல்லாத்தையும் சொல்லி உட்கார வச்சுருவா. அதுவும் அவள்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வீட்டுக்கு வந்துட்டேன், நான் வீட்டுக்கு அவளை ரூமுக்கு கொண்டு போக சொல்லணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு மைண்ட் டிவைட் பண்ணணும், அப்புறம் தான் நைஸாக நான் வெளில போக முடியும். அது மட்டும் வெளில போக முடியும். ஆனால் பிரயூசி வந்து பாண்டிங் நல்லாயிருக்கும். ஜெய்சு வந்து கொஞ்சம் தள்ளி தான், ஏன்னா தூரமாகவே பார்த்த பொண்ணு இல்லை. பிரயூசி மட்டும்தான் நான் குட்டி கையில் எழுந்ததுலேருந்து நான் பார்த்த பொண்ணு. ஓகே, சூப்பர் சூப்பர். இந்த 2 குழந்தைங்களுக்குமே வந்து 100% அன்பை வந்து நீங்கள் கொடுக்கணும். பட் உங்களுக்கு ப்ரொஃபஷன் வைஸ் நிறைய ஷூட்டிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நைட் ஷூட் இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது, வெளியூர் ஈவெண்ட்ஸ்னாலும் போக வேண்டியது இருக்குது. இந்த டைம் நீங்கள் எப்படி ஷெட்யூல் பண்ணுறீங்க? பசங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்களா? ஆக்சுவலி வெளியூருக்குள்ள நான் போகிறது கொஞ்சம் கம்மி தான். சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க குழந்தைங்களுக்கு. ஆமாம் ஆமாம். நான் அந்த மாதிரி ஷூட்டிங் கம்மி தான். என்கிட்ட முன்னாடி கேட்பாங்க, அவுட்டோர் இருக்குது, என்ன பிளான் பண்ணலாமான்னு. ஒரு 3 டேஸ் மேக்ஸிமம். நான் குழந்தை விட்டு போன 3 டேஸ் அவ்வளோதான். 3 இயர்ஸில் நைட் அவள் என் கூட தான் இருக்கணும், என்னை விட்டு தூங்க மாட்டாள். அப்படி இருக்கும்போது நான் அவங்கள விட்டு நான் போனதில்லை. இன்னொன்று என்னென்னா, ஷூட்டிங் ஒரு 12 டேஸ், ஸ்டார்டிங்கில் ஒரு 16 டேஸ் போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறமா 15 டேஸ் அவ்வளோதான். மற்ற 15 டேஸ் நான் என்னோட கிட்ஸ் கூடவே இருப்பேன். ஸோ இன்னைக்கு தி பேரண்ட் ஆனர்ஸில் திவ்யா ஸ்ரீதர் அவங்கள ஹானர் பண்ணுறதுக்கு கலாட்டா பிங்க் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். அந்த ஹானரிங்கை உங்களுக்கு மிதுன் கையால் கொடுக்கறது தான் மிக சரியாக இருக்கும். ஸோ மிதுன் கையால் உங்களுக்கு ஒரு ஹானரிங். தேங்க்யூ ஸோ மச். புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி. நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு.
குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club, formals and casual shirts.